வியூவர்ஸ், வெல்கம் டு 360 டிவி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம வாட்ஸ்அப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எல்லா இதுலேயுமே தொடர்ந்து நான் ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிப் தான் சொல்ல போகிறேன். ஸோ பொறுமையாக பார்க்கலாம், ஓகேங்களா? அவசரமாக பார்க்காம சரி, ஓகே. இப்போது வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எப்போ ஆன்லைனில் வந்தோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்க, நம்ம நைட்டு கால் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாமல் ஏன் ஆன்லைனில் வந்த இத்தனை மணிக்கு, ஏன் 2 மணிக்கு, ஏன் 2 மணி வரல ஆன்லைனில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், 3 மணி வரல ஆன்லைனில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது டியூஷன் போகும்போது அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக, நம்ம எத்தனை மணிக்கு வந்தோன்றதை தெரியாமல் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக, இப்போ நீங்கள் 7 மணிக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 7 மணிக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா 7 மணிக்கு வந்த மாதிரி தான் காமிக்கும், அதுக்கு மேலே காமிக்காது. ஸோ அதை ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன். ஸோ எதுவும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு உங்களோட மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்குள்ளே போய்க்கோங்க. அக்கௌண்ட்குள்ளே ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரைவேசிக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரைவேசிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கீழே ரீட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த நீங்கள் எப்போ எந்த டைமிங்க்கு ஆன்லைனில் வந்தீங்க அப்படின்றத காமிக்காது. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த ப்ளூ டிக் ஆகாது. நம்ம பார்த்துட்டோம், ஒரு மெசேஜை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த ப்ளூ டிக் ஆகாது. ஸோ இந்த 2 விஷயமும் நடக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ப்ளூ டிக் ஆகாமல் இருக்கும். அண்டு இதில் இன்னும் ஒரு சிக்கல் அப்படின்னாக்க, நம்மளுக்கு ப்ளூடிக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டோம், அதை கிளிக் பண்ணால் அந்த ப்ளூடிக் காமிச்சிடும், நம்ம ஆன்லைனில் இருக்கோம் அப்படின்றது காமிச்சிடும், பார்த்துட்டோம் அப்படின்றத காமிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த வாய்ஸ் மெசேஜை அப்படியே டேப் பண்ணி, நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே டேப் பண்ணி வேறு ஒரு குரூப்புக்கு ஷேர் பண்ணி அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், அந்த ப்ளூடிக் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா, உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் லெஃப்ட் பண்ணி விட்டு நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க மெசேஜை, வாய்ஸ் மெசேஜை பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் இன்னையோட டிப். நம்ம அடுத்த டிப்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தர பாருங்கள். அடுத்தடுத்த புது வித்தியாசமான டெக்னிக்கல் வீடியோஸ் போடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் பழைய வீடியோஸ் தான் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் தப்புகள் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் தாராளமாக பண்ணுங்கள். என்னோடய தவறுகளை திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.